ஸ்டெப் 1 அமேசான் KDP ல நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கிங்க. ஸ்டெப் 2 உங்களோட புக் கவர் டிசைனை நீங்க கேன்வால கிரியேட் பண்ணிக்கிங்க. ஸ்டெப் 3 நீங்க டிசைன் பண்ண புக் கவரை இந்த அமேசான் KDP ல நீங்க அப்லோட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டெப் 4 அவ்வளவுதான் guys, நீங்க மந்த்லி 10k to 1 lakh முடியும் நீங்க மந்த்லி பாசிவா இன்கம் ஜெனரேட் பண்ணிக்கிட்டீங்க. இது உங்கள் மணி தகவல் அண்ட் வெல்கம் டு மணி தகவல் சேனல். ஹலோ guys, இந்த வீடியோட டாபிக் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேக் மணி ஆன்லைன் தமிழ் யூசிங் அமேசான் KDP. புக்கோட கவர் மட்டும் டிசைன் பண்ணி நம்ம அமேசான் KDP ல அப்லோட் பண்ணி மந்த்லி பாசிவான இன்கம் நம்ம ஜெனரேட் பண்ண போறோம். அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியும். சோ வீடியோக்குள்ள போலாம் guys. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட மணி தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. guys, நீங்க இப்ப பாக்குறீங்க Kindle Direct Publishing. இது வந்து அமேசானோட ப்ராடக்ட், அதாவது அமேசான் ஓடுது. சோ இந்த Kindle Direct Publishingல நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா நம்மளோட டிசைன், அதாவது நம்மளோட புக் கவர் டிசைனை நம்ம இங்க அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? புக் கவர் டிசைனை நம்ம அப்லோட் மட்டும் பண்ணா போதும். அமேசான் வந்து அந்த புக்கை பிரிண்ட் போட்டு அவங்க சேல் பண்ணிக்குவாங்க. நம்ம இந்த Kindle Direct Publishingல நம்மளோட புக்ஸ் கவருக்கு மட்டும் கிரியேட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணா போதும். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, வெல்கம் டு Kindle Direct Publishing, செல்ஃப் பப்ளிஷ் பிரிண்ட் அண்ட் டிஜிட்டல் புக்ஸ் அண்ட் ரீச் மில்லியன் ஆஃப் ரீடர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். இங்க பாருங்க, இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த புக்ஸோட கவர் பாத்தீங்களா, கவர் டிசைன். சோ இந்த டிசைன் மட்டும் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த கவர் டிசைன் மட்டும் நம்ம ரெடி பண்ணி இந்த KDP, அதாவது Kindle Direct Publishing, சோ இந்த KDP ல நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஓகேங்களா? பாருங்க இந்த டிசைன் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி டிசைன்ல நான் இப்படி மேக் பண்றது நான் சொல்றேன். சிம்பிளா சொல்லணும்னா guys, இது ஒரு கைண்ட் ஆஃப் பிரிண்ட் அண்ட் டிமாண்ட் மாதிரி தான். நம்ம புக்கோட கவரை டிசைன் மட்டும் பண்ணி இந்த KDP அக்கவுண்ட்ல நம்ம அப்லோட் பண்ணா மட்டும் போதும். சோ அமேசான் வந்து நம்மளோட புக் ஏதாச்சும் சேல் ஆச்சுன்னா, அதாவது நம்மளோட புக்ஸுக்கு ஆர்டர் ஏதாவது வந்தா, சோ அந்த அமேசான் வந்து பிரிண்ட் பண்ணி அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க. நம்மளோட ஒர்க் இதுல என்ன கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் நம்மளோட புக் கவர் மட்டும் நம்ம டிசைன் பண்ணி நம்ம இந்த KDP அக்கவுண்ட்ல அப்லோட் பண்றது மட்டும் தான். ஓகேங்களா? சோ அது எப்படி அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த KDP அக்கவுண்ட் ஒன்னு தேவைப்படும். சோ அதுக்கு நீங்க ஜாயின் KDP அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களோட நேம், அப்புறம் இமெயில், பாஸ்வேர்ட் அண்ட் ரீபாஸ்வேர்ட் கொடுத்து கிரியேட் யுவர் KDP அக்கவுண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான KDP அக்கவுண்ட், அதாவது Kindle Direct Publishing அக்கவுண்ட் கிரியேட் ஆயிக்கும். ஓகேங்களா? ஓகே, நீங்க சைன் அப் பண்ண உடனே நீங்க KDP ஓட டேஷ்போர்ட் வருவீங்க. சோ KDP ஓட டேஷ்போர்ட் இங்க பாருங்க இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? நான் சில புக்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, சிம்பிளான டிசைன். சோ மேரி கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு சிம்பிளான ஒரு டிசைனை மட்டும் நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிருக்கேன். அப்புறம் இங்க பாருங்க, மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷனோட புக்ஸ், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி எல்லாம் எப்படி நான் டிசைன் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இங்க பார்க்கலாம் KDP டேஷ்போர்ட்ல நீங்க உங்களோட புக் செல்ஃப், அதாவது இதுதான் புக் செல்ஃப் அண்ட் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். நம்மளோட புக் ஏதாச்சும் ஆர்டர் ஆச்சுன்னா இந்த ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். அப்புறம் கம்யூனிட்டி மார்க்கெட்டிங், சோ இதெல்லாம் இருக்கு. நம்மளோட புக் கவர் டிசைன் பண்ணி நம்ம கிரியேட் அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி நம்ம இங்க தான் அப்லோட் பண்ண போறோம். சோ அப்லோட் பண்ணி நம்ம இதுல சூப்பராவே மணி மேக்கிங் பண்ணிக்க முடியும். இந்த KDP அக்கவுண்ட்ல நிறைய பேர் 10,000 இருந்து 1 lakh முடியும், 1 lakh மேலேயும் இந்த KDP அக்கவுண்ட்ல மந்த்லி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியால இருந்தே இந்த KDP அக்கவுண்ட் நம்மளும் சைன் அப் பண்ணி நம்ம புக்ஸ் கவர் அப்லோட் பண்ணி நம்மளும் சேல் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அப்லோட் பண்ண ரீசெண்டா அப்லோட் பண்ண இந்த புக் மேரி கிறிஸ்மஸ் ஜர்னல் நோட் புக். இந்த நோட் புக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த கவர் மட்டும் தான் நான் டிசைன் பண்ணேன். இந்த புக்குக்குள்ள வந்து ஜஸ்ட் நோட் புக் தான், ரைட் பண்ற மாதிரியான நோட் புக் தான், வேற ஒண்ணு கிடையாது. அதுவும் பேப்பர் பேக். ஓகேங்களா? சோ லைவ்ல தான் இருக்கு. நான் டிசைன் பண்ண இந்த புக்ஸோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா $6.99 USD நான் வச்சிருக்கேன். இது அமெரிக்கால மட்டும் தான் சேல் ஆகுமா கேட்டா கிடையாது. அமெரிக்கா அண்ட் யுனைடெட் கிங்டம், அப்புறம் ஜெர்மனி, பிரான்ஸ், அப்புறம் ஸ்பெயின், இத்தாலி, சோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு பாருங்க. இதுல எல்லாமே சேல் ஆகும் நம்மளோட புக். இந்த KDP அக்கவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கங்க. சோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். நான் முன்னாடி சொன்ன இமெயில் அண்ட் உங்க நேம், சோ இது மட்டும் கொடுத்து நீங்க இந்த அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சோ ஸ்டெப் 1 முடிஞ்சு guys, நாம ஸ்டெப் 2 போவோம். சோ ஸ்டெப் 2ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம புக் கவரை நம்ம டிசைன் பண்ண போறோம். அதுக்கு நம்ம canva.com யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா guys? சோ canva.com உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சோ canva.com நம்ம யூஸ் பண்ண போறோம். நீங்க கூகுள் சர்ச்ல canva.com அப்படின்னு சர்ச் பண்ணிக்கீங்க. சர்ச் பண்ணீங்கன்னா நீங்க இந்த வெப் பேஜ் வருவீங்க. இதுல வந்து சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்க ஜஸ்ட் உங்க இமெயில், நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்து நீங்க இந்த canva.comல நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப். சைன் அப் பண்ண உடனே நீங்க இந்த டேஷ்போர்டுக்கு வருவீங்க. இதுல தான் நம்மளோட புக் கவரை நம்ம டிசைன் பண்ண போறோம். ஓகே, டிசைன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட புக் கவர் சைஸ் என்ன, சோ நம்ம எந்த சைஸ் நம்ம டிசைன் பண்ண போறோம், சோ இந்த டீடைல்ஸ்லாம் நமக்கு தெரியணும். ஓகே கைஸ், நம்ம புக்கோட கவர் சைஸை நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ அதோட டீடைல்ஸ் நம்ம இப்போ பாத்துருவோம். சோ இதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம பாத்துருவோம் கைஸ். ஓகே, நம்ம டிசைன் பண்ண போற புக்கோட கவர் சைஸ் என்ன கேட்டீங்கன்னா 6x9 புக், 120 பேஜஸ். இங்க பாருங்க, இந்த கவர்
கவரோட லேஅவுட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபுல் ப்ளீட் சைஸ். இந்த சைஸ்க்கு நம்ம மேக் பண்ணா இந்த சைடுல இருக்கிறதுல கட் பண்றதுக்காக தான் இந்த சைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கேன்வால கிரியேட் பண்ண போறது 12.5 into 9.25. ஸோ இந்த சைஸ்ல தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறோம். இப்போ நம்ம canva.com போய்க்கலாம் guys. ஸோ canva.com குள்ள வந்தீங்கன்னா இங்க மேல பாருங்க guys, கஸ்டம் சைஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இந்த பிக்சல் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம இன்ச்சஸ் அப்படின்னு மாத்தணும். IN இன்ச்சஸ் இதை நம்ம மாத்திட்டு ஸோ நம்மளோட வித்ல நம்ம 12.52 கொடுக்கணும். 12.52 ஓகே. அண்ட் தென் நம்மளோட ஹைட்ல வந்து 9.25 இது கொடுக்கணும். 9.25 ஓகே. கிரியேட் நியூ டிசைன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட புக்கோட டிசைன் இங்கே வந்துடும். ஓகே, இந்த சைஸில் தான் நம்ம புக் கவர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த இமேஜை நம்ம இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டிசைன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து அந்த ஃபோல்டரில் போயிட்டு இதை அப்படியே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்க போகிறேன். ஸோ ட்ராக் பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் அப்படியே. ஓகே கேஷ், இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்க. இதை நம்ம கரெக்டான சைஸுக்கு நம்ம இதை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படி பண்ணுங்க. ஓகே, கரெக்டாக அலைன் பண்ணியாச்சு guys. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணணுன்னு இந்த இடத்துல ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதில் வந்து டிரான்ஸ்பரன்சி இந்த ஆப்ஷன் மேலே இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி இதை லைட்டாக நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுப்போம். ஓகே, டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சாச்சு. நம்ம இந்த சைடில் தான் நம்ம புக்கோட டிசைனை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து பேக் சைட் ஆஃப் புக். இது நம்ம கலர் மட்டும் அப்படியே விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் guys. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா guys, ஸோ இந்த எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு வாங்க. இங்கே வந்துட்டு நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப்பை நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? இதை நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் இந்த இடத்துல பண்ணலாம். பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே நம்ம ட்ராக் அப்படின்னு ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, இதை கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணிட்டு இதுக்கு நம்ம க்ரீன் கலர் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் க்ரீன் கலர் கொடுக்குறேன். ஓகே, லைட் க்ரீன் கொடுத்துக்கலாம். இதோட டிரான்ஸ்பரன்சியும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு பின்னாடி இருக்கிற அந்த இமேஜும் நமக்கு தெரியுது பாருங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து நம்மளோட சேனல் நேமை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட்டை போயிட்டு நம்மளோட சேனல் நேமை வச்சுக்குவோம், மணி தகவல். ஓகே, இதை நம்ம கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம சென்டரில் வச்சிடலாம். நம்ம ஃபாண்ட்டோட டிசைன் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு வந்து லீக் ஸ்பாட்டான் இந்த ஃபாண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி நான் காப்பி பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். ஸோ இதை நான் கரெக்டாக இங்கே வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் சிம்பிளாக டிசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ இதுக்கு ஒரு எலமெண்ட் வச்சிடலாம். எலமெண்ட்டில் நம்ம என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, நம்ம இந்த ஐக்கானை நம்ம சூஸ் பண்ணி மேலே இப்படி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இவ்வளோ டிசைன் நமக்கு தேவையில்லை, நம்ம டெலீட் பண்ணிக்கலாம் guys. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஓகே, நம்ம மணி தகவல் அப்படிங்கிற இந்த நேமை சென்டரில் வச்சுப்போம். ஸோ இந்த ஐக்கானை நம்ம மேலே வச்சுக்கலாம். ஸோ சிம்பிளான டிசைன் தான் guys. நம்ம கீழே வந்து டேக் லைனாக ஏதாச்சும் நம்ம கொடுப்போம். ஸோ இதையே நம்ம அப்படியே காப்பி பண்ணி கீழே கொண்டு வந்து மேக் மணி ஆன்லைன் தமிழ் அப்படின்னு டேக்லைனாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ இது கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணி அப்புறம் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட டேக்லைன். ஸோ இதை நம்ம கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம், நம்ம மணி தகவல் சேனலுக்கு கீழே வர்ற மாதிரி. இப்போ வந்து நம்மளோட இமேஜ் டிரான்ஸ்பரன்சியை நம்ம அதிகம் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம கரெக்டாக தான் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த நடு சென்டரில் இருந்து இந்த சென்டர் வரைக்கும் நம்ம கரெக்டாக தான் வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம சிம்பிளான ஒரு புக் கவர் டிசைனை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகே, நம்மளோட புக் கவர் ரெடி ஆயிடுச்சு guys. அவ்வளோதான், இதுதான் ஒரு சிம்பிளான டிசைன். நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான டிசைனும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம டிரான்ஸ்பரன்சி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த சைடுக்கு வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம் guys. இது புக்கோட பேக் சைடு. ஸோ இது வந்து புக்கோட ஃப்ரண்ட் சைடு. ஸோ ஃப்ரண்ட் சைடில் தான் நமக்கு நம்மளோட டிசைன் வரணும். ஸோ நம்மளோட புக் கவர் சூப்பராக ரெடி ஆச்சு guys. மணி தகவல் அண்ட் மேக் மணி ஆன்லைன் தமிழ். இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறது நம்ம பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிக்கணும். ஷேர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்துட்டு டவுன்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் வந்துட்டு இந்த இடத்துல பிஎன்ஜின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன், இல்லைன்னா பிடிஎஃப் பிரிண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்று கொடுத்துக்குங்க. பிஎன்ஜி கொடுத்துறாதீங்க. ஸோ பெஸ்ட் ஃபார் பிரிண்டிங் அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பிடிஎஃப் பிரிண்ட் அப்படின்ட்டு. இதை நம்ம கிளிக் பண்ணி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? டவுன்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டிசைன் டவுன்லோட் ஆயிடுச்சு. அண்ட் முக்கியமாக நம்ம இதுக்கு பேக்கில் இருக்கிற இமேஜ் நம்ம அந்த டிரான்ஸ்பரன்சிக்காக தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து நம்ம எந்த இடத்துல டிசைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் சைஸோட கவரை நான் வச்சேன். இப்போ வந்து நம்ம கரெக்டாக எல்லாம் டிசைன் பண்ணிக்கிட்டோம். அதனால் டிரான்ஸ்பரன்சியை நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் போயிடும். ஸோ அதை பற்றி ஒன்றும் வெரி பண்ணிக்க வேணாம். இப்போது நம்மளோட புக் கவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிடிஎஃப்ல போய் பார்ப்போம்.
ஓகேங்களா, இதுதான் நம்மளோட புக் கவர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த புக் கவரை தான் நம்ம போய் இப்போ அமேசானில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே ஸ்டெப் 2 முடிஞ்சு. ஸோ ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா canva.com வந்தோம். canva.comல நம்ம சைன்அப் பண்ணிக்கிட்டோம். சைன்அப் பண்ணிவிட்டு நம்மளோட புக் சைஸை நம்ம கரெக்டாக கொடுத்துக்கிட்டோம். புக் சைஸை கரெக்டாக கொடுத்து நம்மளோட புக் கவரை நம்ம ரெடி பண்ணிட்டோம் கைஸ். நம்மளோட புக் கவரை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான், இந்த ஸ்டெப் 2 முடிஞ்சு கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 போகலாம் கைஸ். ஸோ ஸ்டெப் 3 ஓகே கைஸ். ஸ்டெப் 3ல நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளோட புக் கவரை நம்மளோட KDP அக்கௌண்ட்டில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம கிரியேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் வந்து கிண்டல் இபுக், பேப்பர் பேக் அண்ட் ஹார்ட் கவர் அண்ட் சீரியஸ் பேஜ் இதெல்லாம் வேண்டாம். நமக்கு பேப்பர் பேக் அப்படிங்கிற இந்த செகண்ட் ஆப்ஷனை, கிரியேட் பேப்பர் பேக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஃபீல்டையும் நம்ம வந்து கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ புக் டைட்டில் நம்ம கொடுத்துருவோம். புக் டைட்டில் என்ன கேட்டிங்கன்னா மணி தகவல் அப்படின்னு நம்ம டிசைன் பண்ணோம். ஸோ மணி தகவலை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சப்டைட்டில் வந்து மேக் மணி ஆன்லைன் தமிழ். ஓகே, அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த சீரியஸ் ஆப்ஷனல் இதை விட்டுருங்க. எடிஷன் நம்பர் இது நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஆத்தரோட நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் உங்களோட புக்கு எதை பற்றினது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்படி டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு மேக் பண்ண தெரியலனா நீங்கள் ChatGPT கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் SEO ரிலேட்டடாக நம்ம, அதாவது அமேசானோட SEOக்கு ஏற்றபடி நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுதினோம்னா நம்மளோட புக் வந்து நிறைய பேருக்கு போய் சேர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் முக்கியம் தான். ஓகேங்களா, ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் நான் சாம்பிளுக்கு நான் மணி தகவல் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு சிம்பிளா ஒரு ஐடியா கிடைக்கும். அமேசான் KDPல நம்ம புக் சேல் பண்ண முடியும். அதாவது அமேசான்ல நம்ம ஜஸ்ட் டிசைன் பண்ணி நம்ம புக் சேல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ. பப்ளிஷிங் ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல ஐ ஓன் த காப்பிரைட் அண்ட் ஹோல்ட் நெசசரி பப்ளிஷிங் ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே கீழே வாங்க. பிரைமரி ஆடியன்ஸ், அதாவது இந்த வந்து அடல்ட் புக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நோன் கொடுத்துடலாம். நோன் கொடுத்துட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா பிரைமரி மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். Amazon.com அப்படின்ட்டு நம்ம Amazon.comலேயே நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா Amazon.comல இருந்து தான் வேர்ல்டு வைடு நம்மளோட புக்குக்கு ஆர்டர் வரும். ஸோ அதை கொடுத்துருவோம். அப்புறம் கேட்டகரிஸ் வந்தீங்கன்னா சூஸ் கேட்டகரிஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல செலக்ட் ஒன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுங்க. இதில் உங்களோட புக் என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே பாருங்கள் பிஸ்னஸ் அண்ட் மணி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சப் கேட்டகரி நம்ம சூஸ் பண்ணணும். நான் வந்து எஜுகேஷன் அண்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த சப் கேட்டகரியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி என்ன புக் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதோட புக் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டகரிஸ் எல்லாமே கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட புக் அமேசானில் நல்ல ரேங்காக நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல எஜுகேஷன் அண்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம கேஸ் ஸ்டடி, எஜுகேஷன், ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மூணு இதை செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரல் அப்படிங்கிற இந்த இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கேஸ் ஸ்டடி அப்படிங்கிற இந்த இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, 3 இது செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேவ் கேட்டகரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம கொடுத்துருவோம் கைஸ். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல லோ கண்டென்ட் புக் அப்படிங்கிறத நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ லோ கண்டென்ட் புக் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு நோட் புக், ரைட் பண்ணுற புக். ஓகேங்களா, நம்ம படிக்கிற புக் கிடையாது, ரைட் பண்ணுற புக், எழுதுகிற புக். ஓகேங்களா, அந்த ரூல்டு நோட் அன்ரூல்டு நோட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த புக்கு தான் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம லோ கண்டென்ட் புக் நம்ம கொடுத்துக்குவோம். இங்கே வந்து இது முக்கியமான விஷயம். ஓகேங்களா, கீவேர்டு ஆப்ஷனல் தான், பட் இது நம்ம ஃபில்அப் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது. ஓகே, கீவேர்டில் நான் வந்து மணி தகவல் அண்ட் தென் அப்படி கீழே வந்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கீழே வாங்க. ரிலீஸ் டேட் அப்படிங்கிற இந்த இடத்துல அப்படியே விட்டுறலாம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, பர்ஃபெக்டாக எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இப்படி கீழே வந்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணிக்கிங்க. ஸோ சேவிங் ஆகுது. சேவ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம். பேப்பர் பேக் கண்டென்ட் அப்படிங்கிற இந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு நம்ம வந்திருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டிங்கன்னா, நம்மளோட புக் கவர் அப்லோட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் வித்தவுட் அண்ட் ISBN இது டிஃபால்ட் அப்படி விட்டுருங்க. அதே மாதிரி பிரிண்ட் ஆப்ஷனில் அதில் இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வித் ஒயிட் பேப்பர் அப்படிங்கிற இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரீம் சைஸில் நம்ம 6:9 தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம அதையே நம்ம கொடுத்துருவோம். பாருங்கள், இங்கே இருக்குது, அதையே நம்ம கொடுத்தாச்சு. அண்ட் ப்ளீட் செட்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில், ஸோ இந்த இடத்துல ப்ளீட் PDF ஒன்லி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பேப்பர் பேக் கவர் ஃபினிஷ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில்
மேட் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம மெனுஸ்கிரிப்ட் நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ அதாவது மெனுஸ்கிரிப்ட் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நம்ம புக்கோட இன்டீரியர் டிசைன், அதாவது நம்மளோட புக் உள்ள நம்ம எழுதுறதுக்கான அந்த பேஜஸை நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் மெனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இங்க பாருங்க, நான் வந்து ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் அண்ட் அந்த இமேஜோட டெம்ப்ளேட், அதாவது நம்ம புக் கவரோட சைஸ் டெம்ப்ளேட் நம்ம முன்னாடி கான்வால அப்லோட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுவோம்ல. ஸோ அந்த டெம்ப்ளேட்டையும் நான் இந்த 6x9 120 லைன்டு பேஜ் பேப்பர் இந்த பிடிஎஃப்பும் நான் வந்து டிரைவ்ல போட்டு அந்த லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓபன் பண்ணி பார்த்தா இதுதான் லோ கண்டென்ட் புக். இதில் எந்த டிசைனுமே உள்ளே இருக்காது, நம்ம ஜஸ்ட் உள்ளே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த புக் நேம் தான் லோ கண்டென்ட். ஸோ இதை நம்ம அந்த மெனுஸ்கிரிப்டில் நம்ம அப்லோட் பண்ணிடலாம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட மெனுஸ்கிரிப்ட் வந்து அப்லோட் ஆகுது. ஓகே, நம்மளோட மெனுஸ்கிரிப்ட் வந்து அப்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இங்கே பாருங்க, அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து புக் கவரில் நம்ம வருவோம். புக் கவர் தான் நம்ம இங்கே அப்லோட் பண்ண போகிறோம். புக்கோட கவரை நம்ம டிசைன் பண்ணியாச்சு. ஸோ அதையும் நம்ம இங்கே அப்லோட் யுவர் கவர் ஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்து ஸோ மணி தகவல் அப்படிங்கிற இந்த இதை கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோடிங் ஆகுது. ஓகே கேஸ், நம்மளோட புக் கவர் சக்ஸஸ்ஃபுல்லா அப்லோட் ஆகி முடிச்சிருச்சு. கவர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ அப்படி கீழே வாங்க, எஸ் மை புக் கவர் ஆஸ் அ பார் கோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே அடுத்த ஆப்ஷன் வந்தீங்கன்னா ஏஐ ஜெனரேட் கண்டென்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நோன் கொடுத்துருங்க. நோன் கொடுத்துட்டு இப்போ வந்து புக்கோட ப்ரிவியூ நம்ம பார்த்துலாங்க. ஸோ லான்ச் ப்ரிவியூன்னு இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம்னா நம்மளோட புக்கோட ப்ரிவியூ நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே கைஸ், நம்மளோட புக்கோட ப்ரிவியூ ரெடி ஆயிருச்சு. இங்க பாருங்க நம்மளோட புக்கோட ப்ரிவியூ ஸோ சூப்பரா வந்துருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஓகே, இது வந்து பிளாங்க் பேஜ். அடுத்தது நம்ம ரைட் பண்ணுறதுக்கான நம்மளோட பேஜ். ஸோ அப்படியே நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கும். 120 பேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ப்ரிவியூ ஓகே, நம்ம அப்ரூவ் கொடுத்துடலாம். இங்கே பாருங்க, அப்ரூவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க, அப்ரூவ் ஆயிரும். ஓகே, பேப்பர் பேக் கண்டென்ட் இஸ் கம்ப்ளீட்டட். செகண்ட் ஸ்டெப்பும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் வந்தாச்சு கைஸ். இதில் வந்து நம்ம கண்ட்ரியை சூஸ் பண்ணணும். ஸோ வேர்ல்டு வைட் ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பிரைமரி மார்க்கெட் பிளேஸ் வந்து Amazon.com நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம பிரைசிங் செட் பண்ணணும் கைஸ். ஓகேங்களா? Amazon.comல நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ ஆட்டோமேட்டிக்காக மற்றது எல்லாமே கால்குலேட் ஆயிரும். நம்மளோட புக்குக்கு ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணிட்டாங்கன்னா நமக்கு எவ்வளோ ரேட் ராயல்ட்டி, அதாவது எவ்வளோ இன்கம் நமக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு புக்குக்கு 60% தராங்க. ஓகேங்களா? 40% அமேசானுக்கு போயிடும். ஸோ நம்ம இந்த இடத்துல ப்ரைஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம் கைஸ். 6.49 அப்படின்ட்டு நான் ப்ரைஸ் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க, அது கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். அதுவே சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் மாற்றுறதா இருந்தால் கூட நீங்கள் ஒவ்வொன்றா மாற்றிக்கலாம். பட் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கிறது பெஸ்ட்டு. ஸோ Amazon.comல நம்மளோட புக் வந்து 6.49க்கு நம்ம சேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. அவ்வளோதாங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் படிச்சு பார்த்துக்கோங்க, KDP டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை. ஸோ அவ்வளோதான். பப்ளிஷ் யுவர் பேப்பர் பேக் புக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா பப்ளிஷ் ஆயிரும். ஸோ கிளிக் பண்ணுவோம். ஓகே, சேவிங் ஆகுது. ஓகே, சேவ் சக்சஸ்ஃபுல் வந்துருச்சு கைஸ். நம்மளோட புக் Amazon.comல அப்லோட் பண்ணியாச்சு. ஓகே, யுவர் பேப்பர் பேக் ஹஸ் பீன் சப்மிட்டட் அப்படிங்கிற இந்த மெசேஜ் நமக்கு வருது பாப்அப். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இந்த புக் வந்து இன் ரிவ்யூ அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. இதோட அடுத்த ஸ்டேஜ் தான் இந்த லைவ் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ். ஓகேங்களா? நம்மளோட புக் இன்டீரியர் அண்ட் கவர் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு அப்லோட் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி அப்லோட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்மளோட புக் வந்து இப்போ Amazon KDPல நம்ம பப்ளிஷ் பண்ணியாச்சு. சூப்பர். அவ்வளவுதான் கைஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இந்த Amazon KDP மெத்தட். இதுல நம்ம கண்டிப்பாவே மணி மேக்கிங் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இதுல பல பேர் இந்தியன்ஸே மந்த்லி இதுவே ஒரு ஜாபா வச்சிருக்காங்க. மந்த்லி 10,000 to 1 lakh and 1 lakh மேலேயும் இதுல இன்கம் ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். ஓகே கைஸ், வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம மணி தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல நான் இதை விட சூப்பரான ஒரு மெத்தட்ல உங்களுக்கு நான் கொண்டு வரேன். அன்டில் தென், இது உங்கள் மணி தகவல்.